ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 days 7 ரெசிபியில் செகண்ட் நாள். இன்றைக்கி வந்து ராகி வாழைப்பழ பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 கப் அளவுக்கு நான் ராகி எடுத்துருக்கிறேன். நான் எடுத்த கப்பு பார்த்திங்கன்னா சின்ன மீடியமான கப்பு தான். அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு, அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து 1.25 கப்பு சேர்த்துனிங்கன்னா அதோட இனிப்புத்தன்மை வந்து சரியாக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா 2 பழுத்த வாழைப்பழம் மீடியம் சைஸ் தான், அதை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கூட பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, அதுதான் 1/4 டீஸ்பூன். 1 ஏலக்காயை தட்டி சேர்த்துருக்குறேன். பிஞ்சு போல் உப்பு, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நம்ம மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாலே வந்து சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு. நீங்கள் எந்த கப்பால் பொருளெல்லாம் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் பால் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணி எதுவும் தேவைப்படாது. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியும் சேர்த்துக்குவோம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இது போல் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். அவங்களுக்கு ஹெல்த்து, பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். வீட்டில் இருக்கிற 2-3 பொருட்கள் இருந்தாலே போதும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். நம்ம உப்புமாக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த ரவை தான், வெள்ளை ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா ரவை வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு, இது கூட பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் துருவல் அதிகமாக தேவையில்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. தேங்காயை கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ரவை தேங்காய் நல்லா வந்து இதில் மிக்ஸ் ஆகி ஊறி வந்திருக்கு. மாவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனால் எடுத்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். ஒரு பனியாரக்கல்ல அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா போது, நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு எடுத்து குழிப்பணியாரமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக பணியாரம் சுடுற மாதிரி தான். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கருகிடாமல் திருப்பி போட்டு சுட்டு எடுக்கணும். ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்து சிறுதானியம்லாம் விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ராகியில் இருக்கிற சத்துக்களும் கிடச்சிரும். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், வெந்துருச்சு. அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுருவோம். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ராகி வாழைப்பழ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ள எல்லாமே சூப்பராக இருக்குது. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.